ஒழுங்கா பார்த்து ட்ரீட் பண்ணாலே போதும் அது. நன்றிம்மா டாக்டர். மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம், எங்கேருந்து பேசுகிறீங்க? பெங்களூர்லேருந்து. என்ன சந்தேகமா கேளுங்க டாக்டர் கிட்ட. ஓகே. பாப்பா பிறந்து 7 months ஆகுதுங்க. ஆக்சுவலா 6 கம்ப்ளீட் 7 ரன்னிங். சரிம்மா. ஆனா பாப்பா வந்து வெயிட் கெயினே ஆக மாட்டேங்கிறான். சோ பிறந்தப்ப வந்து 3.12 இருந்த வெயிட். சரிம்மா. இப்போ வந்து 6.22 தான் இருக்கான். ஓகே. சிலர் என்னன்றாங்க டூத்திங் டைம்ன்றதுனால பாப்பா வந்து வெயிட் லூஸ் ஆகுது. ஆனா பாப்பாக்கு வாமிட்டிங் இல்ல, லூஸ் மோஷன் இல்ல, ஒண்ணுமே இல்ல. இந்த 6-7 monthsல கரெக்ட்டா அந்த டைமிங்க்கு நான் ப்ரொவைட் பண்றேன். அந்த பீடியாட்ரிஷியன் போய் கேட்டாக்கா இல்ல, ஐ மீன் எதா சப்ளிமெண்டரி தான் நம்ம கொடுக்க முடியும், வேற எதுவுமே கொடுக்க முடியாது, சோ நீங்க தான் ஃபீட் பண்றதுல இருக்கணும் அப்படின்றாங்க. கரெக்டா ஃபீட் பண்ணா கூட பாப்பா வெயிட்டே கெயின் ஆக மாட்டேங்குது டாக்டர். இப்போ உங்க ஃபீட் தவிர என்னம்மா கொடுக்குறீங்க குழந்தைக்கு? ரைஸ் குடுக்குறேன், செரலாக் வீட் ஃப்ளேவர் குடுக்குறேன், ராகி மால்ட் குடுக்குறேன், அப்புறமா குட் லைஃப் மில்க் குடுக்குறேன். இந்த 6-7 monthsல இன்ஃபெக்ஷன் ஏதாவது வந்திருக்காமா குழந்தைக்கு? இல்ல டாக்டர், அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே ஆக்டிவா இருக்கான். சோ இந்த வேக்சின் இன்ஜெக்ஷன் போட்டப்ப கூட சரி, ஃபீவர் இருந்தாலும் சரி, அப்போ கூட நல்லா ஆக்டிவா நார்மலா இருக்குது பேபி. இப்போ வெயிட் கெயின் மாத்திரம் தான் ப்ராப்ளம். சரி. 3.1 அப்படின்னா வந்து 1 yearல நம்ம டார்கெட்டட் வெயிட் வந்து 3 timesமா. ஸோ 9.3 அப்படின்றதான் வந்து நமக்கு வெயிட் தேவை 1 yearல. இப்போ 6 monthsல வந்து 6.2ன்றது கரெக்டாக டபுள் ஆகிருக்காங்க. யூஸ்வலாக 5 monthsல டபுள் ஆவாங்க. இப்போ 6 months வரைக்கும் ஆயிருக்கு. இன்னும் 1 மாதம் தான் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ அதை பற்றி கவலைப்படாதீங்கம்மா. வீனிங் ஃபுட்ஸ் வந்து ப்ராப்பராக கொடுத்தீங்கன்னா, லைக் நீங்கள் நிறைய இந்த டின் ஃபுட்ஸ் அவாய்ட் பண்ணிவிட்டு வீட்டில் இருக்க சாப்பாடு பழக்க ஆரம்பிங்க. ஏன்னா வீட்டில் இருக்க சாப்பாடு தான் ஒரு வயசுக்கு அப்புறம் திரும்ப சாப்பிட போகிறாங்க. ஸோ இப்போ வந்து நீங்கள் அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ஆர்டிஃபிஷியல் ப்ராடக்ட்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் 1 yearக்கு அப்புறம் நீங்கள் வந்து வேறு ஏதாவது மாறணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டமாயிரும். ஸோ அதனால் வீட்டில் இருக்க ஃபுட்ஸ் லைக் கஞ்சி மாதிரி ஆரம்பித்து பருப்பு சாதம், இட்லி, பொங்கல் அந்த மாதிரி ஒன்று ஒன்றா ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதெல்லாம் ஒன்று ஒன்றா கொடுக்க அவங்களுக்கு வெயிட் கெயின் வர ஆரம்பிக்கும். அண்டு நிறைய வெரைட்டிஸ் வந்து ஒரே நேரத்தில் ட்ரை பண்ணாதீங்க, ஒன்று ஒன்றா ட்ரை பண்ணுங்கள். ஸோ இன்னும் டைம் இருக்குது நிறையா. 1 year வரைக்கும் 9 kilos 1 yearல வந்துட்டாங்கன்னா உங்கள் குழந்தை வந்து நார்மல் வெயிட்மா. நன்றிம்மா. டாக்டர், சில அம்மாக்கள் வந்து என் குழந்தைக்கு இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் வந்ததே இல்லை, ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கான் அப்படின்வாங்க. ஆனால் சில பேர் சொல்கிறது என்னென்னா, ஏதாவது ஒரு சின்ன ஜுரம், ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் தான் நோய் எதிர்ப்பு சக்திங்கிறது அவங்களுக்கு அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ரெண்டுமே வேற வேறையாக இருக்குது. உண்மையிலே குழந்தைகள் ஆரோக்கியமாக இருக்காங்க அப்படின்னா காய்ச்சலோ இல்லை சளி தொந்தரவோ இதுதான் குழந்தைகளுக்கு வரக்கூடிய பிரச்சனையாக இருக்கும். இது இருக்கணுமா இல்லை இல்லாமல் இருந்தால் தான் அந்த குழந்தை ஹெல்த்தி பேபியா? இதை பற்றி சொல்லுங்கள். அதுக்கு ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். நேர்களை நிகழ்ச்சியை தொடர்வதற்கு முன்பாக சிறிய இடைவேளை.